இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஆனால் இந்த ஆட்சியில் தான் சமூக நீதி பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க. நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றணும்னு சொல்லி சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் மலக்குழி மரணங்கள் நிறைய நடக்கும். உதாரணம், பாதாள சாக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான உதவிக்கரங்கள், அவங்களுடைய தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். சமூக நீதி பற்றி பேசுறாங்க. கூடவே மதிப்புக்குரிய நண்பர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க. வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி இதுவரை ஒரு விஷயம் கூட வெளியே பேசவே இல்லை. இன்னொரு இடத்துல கூட அது மாதிரி நடந்திருக்கு. பிறகு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டணம் 300 மடங்கு அதிகம். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க, கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் பஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, யாருமே அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துறோம், ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாம இல்லை. ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவா பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது எந்த அர்த்தமும் இல்லை. இன்னைக்கு கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றும் சொல்லி எந்த வேலைகளுமே நடக்கிறது இல்லை. எந்த சாலைகளும் இன்னைக்கு திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை. பாளையங்கோட்டை பகுதியில் பாதாள சாக்கடைங்கிற பேரில் பண்ணிட்டு, பிறகு பாதாள சாக்கடை பராமரிப்புக்காக மாநகராட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகமான கட்டண வசூல் இருக்கு. பாதாள சாக்கடை சரி, ஒரு கட்டடம் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். பில்டிங் கட்டுவதற்கு பிளான் போட சொன்னா ஒரு சதுரடிக்கு முன்னால 100 ரூபாய் 150 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு 600 ரூபாய் போடுறாங்க ஒரு சதுரடி. பிளான் அப்ரூவல் மட்டும் இன்னைக்கு 600 ரூபாய் வாங்கலாம். இப்படியா இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் எங்க பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள். கரூர்ல 41 பேர் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் இறந்து போனாங்க. கள்ளக்குறிச்சி 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க. எல்லா குக்கிராமங்களிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா போதைப் பொருள், கஞ்சாவை போட்டுட்டு தான் படுகொலை பண்றாங்க. பல்லடத்தில் ஒரே வீட்டில் 3 பேரை படுகொலை செஞ்சாங்க. ஈரோடுல சித்தோடு பகுதியில் தோட்டத்தில் குடியிருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏறி வயதானவர்களுடைய கைகால தனித்தனியாக வெட்டி எடுத்தாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் 2-3 பேரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. ஈரோடு நடந்த பகுதியில் குற்றவாளின்னு சொல்லி அவங்களை பிடிச்சு உள்ள போட்டாங்க. அது ஒரு பல்லடத்தில் நடந்த கொலைக்கு 2 பேரை பிடிச்சாங்க. அந்த அக்யூஸ் என்ன சொன்னா அப்படின்னா, சித்தோடு நடந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க. முதல்ல சித்தோடு அந்த ஈரோடு பக்கம் நடந்த கொலைக்கு அக்யூஸ் பிடிச்சு உள்ள போட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு பல்லடத்தில் நடந்த கொலை குற்றத்தை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்ப ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்க எந்த கொலையை செஞ்சாங்க? நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். நெல்லையிலும் சாலைகள் மிக மோசமாக இருப்பதாக கூறியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம், வேங்கை வயல் விவகாரம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிப்பு, கொலைகள் அதிகரிப்பு என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது வைத்து வருகிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.
இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.